சிறகடிக்க இன்னைக்கு எபிசோடில் முத்து மீனாவுக்கு கோயிலில் தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. அப்போ என்னடா மாலையங்காலத்துமா வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க. இல்லைப்பா, இது மீனாவோட பிளான்ப்பா, நாங்கள் ரெண்டாவது மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாலையங்காலத்துமா உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாரு, நீங்கள் அப்போ என்ன இவ்வளோ நாள் லிவிங் டுகெதர்லேயே இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் முத்துக்கு கோவம் வந்து சொல்கிறாரு, நீ ஏதோ ஒரு பொண்ணு கூட இருந்தியா, அதை என்ன மனசில் வச்சுட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ரோஹிணி வந்து மனோஜ் நீங்கள் சும்மா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பூஜை ரூமில் போய் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அண்ணாமலைக்கிட்டையும் விஜயக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க ரோஹிணிக்கிட்ட, இது கொஞ்சம் ரொம்ப ஓவராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விஜயா வந்து ரோஹிணிக்கிட்ட கேட்குறாங்க, நீ உங்கள் மாமா கிட்ட பேசுனியாமா அப்படின்னு சொல்லி. ஆமான்ட்டி பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் மனோஜ் உனக்கு நல்ல வேட்டை தாண்டா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு போகிறாங்க. அப்போ ரோஹிணி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இவங்க இது விடமாட்டாங்க புழுக்கு, எப்போ பார்த்தாலும் என்கிட்டே வராங்களே, மாமா கிட்ட பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் மீனாவோட தம்பி வந்து வட்டி வசூல் பண்ணுறதுக்காக முத்தோட ஷெட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ இது எங்கள் மாமாவோட ஷெட்டு தான், நான் வெளியே நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிகிட்ட சொல்கிறாரு. சிட்டியும் உள்ளே போய் வசூலிக்கிறாரு. அப்போ செல்வம் வந்து அடுத்து நான் பரவு தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு எவ்வளோ நாள் தான் கெடு கொடுக்குறது, நாளைக்கே பணத்தை ரெடி பண்ணி வை, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி வார்னிங் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்து சமைச்சிட்ருக்காங்க. என்னடி உனக்கு புது பொண்ணு நினப்பா அப்படிங்கிற மாதிரி விஜயை திட்டுறாங்க. அப்படி ஒன்றும் இல்லையத்த அப்படின்னு சொல்லி, நான் ஆசைப்பட்டேன், எனக்கு அவரே தாலி கட்டினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இரு உனக்கு வச்சுக்கிறேன், நீ சொல் பேச்செல்லாம் அவன் கேட்டு ஆடணும்னு உனக்கு எது கொழுப்பாகி போச்சு அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. மீனா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பார்த்துட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது.